கிடாரி கணங்க ரெண்டுமே பாருங்க செம்ம ரொம்ப சின்னதாக தான் இருக்குது கிடாரி கன்று. ஆனால் வளர்ப்பு கண்ணுங்க தான். இந்த மாதிரி கண்ணுங்க வாணியம்படி சந்தையில் கிடைக்கும். சுத்தமான நாட்டு மாடுங்க. அதாவது மலை பிரதேசத்தில் வாழக்கூடிய நம்ம ஜவ்வாது மலை இந்த பக்கம் ஏரியாவில் சுற்றி லோக்கலில் இருக்கக்கூடிய கண்ணுங்க கிடாரிங்க. ஸோ அதட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசு மாடுங்க, நாட்டு பசு மாடுங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து கிடைக்கும். அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து நாட்டு பசு மாடுங்க. ஸோ மலையிலேருந்து இன்னும் மாடுங்க நிறையா இருக்குது. ஸோ அதனால நம்ம அப்படியே பார்க்கலாம். காளைக்கண்ணுங்க கிடாரிங்க நிறையா இருக்குது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு லீவு, அதனால் வந்திருக்கான் வியாபாரி. எத்தனை கொண்டு வந்துரு தம்பி? மூணா? உண்டா உங்கள் தாத்தாவதா? எங்கள் தாத்தா தான். உங்கள் தாத்தாவதா? ஏதோ நீ ஏதோ மாடு வாங்கி வச்சுட்டு தான் சொன்னாங்கடா. குமார் மாடு வச்சுருக்கியா? சரி சரி, அடுத்த வருஷம் தான் தெருவில் போடுறோம். 2025. ஓகே ஓகே. குமார் மாடு வச்சுருக்காங்க வீட்டில் செண்பகத்தோப்பு டான் குரூப்ஸு. அடுத்த வருஷம் 2025 தான் போட போகிறாங்களாம். வெயிட்டிங்கில் இருக்குது. அவங்கெல்லாம் கொண்டு வந்தது மொத்தமே எல்லாமே பல்லு வைக்கல. எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் நம்ம ஜவ்வாது மலை, சத்திரம், இந்த காவலூர் இந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கிற மாடுங்கள்லாம் கண்ணுக்குட்டிகளும் சரி, இந்த மாடுங்களும் சரி எல்லாம் அங்கேருந்து வந்திருக்கிறது தான் மொத்தமே. என்ன தெரியும் வளர்ப்பு நம்ம வந்து ஆடிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு நல்லா முனிஷா பிரதர் பார்த்துட்ருக்கீங்களா? சரி 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 சரி. என்ன பல்லு அது? சரி சரி சரி, இப்போதான் பார்த்துட்ருக்கா. இங்கே பாருங்க, பொட்ட மாடா அது? காலை தான் அது. நல்லா பிள்ளை கலருங்க, நல்லா செம்மையாக இருக்குது, நல்லா லென்த்தியாக இருக்குது பாரு மாடு. அப்படி நல்லா சரியான லென்த்துங்க. பல்லு எத்தனை தெரியல, அவங்கள்ட்ட கேட்கலாம். சூப்பராக இருக்கு. இது ஜோடியா? வந்து இதுவும் காலை தான். காலை பிடிக்காத நல்லா ப்ரீடு காலை பாரு. என்ன சைஸில் இருக்குது மட்டும் பாருங்க. நல்ல சைஸான காலைங்க அதெல்லாம். ஜோடியா அது? பல்லு எல்லாம் முடக்குதாங்க. இதுக்கு தானே ஒரு ரூபா சொல்லுவார்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு ரூபா சொல்லியிருக்கீங்களா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 1.5. நம்ம நினச்ச மாதிரி தான் 1.5 சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸடு கிடையாது, பேசி வாங்கிக்கலாம். ஸோ ஜவ்வாது மலை மாடுங்க, தரமான மாடுங்க, ப்ரீட் மாடுங்க, ஏர் ஓட்டிகிட்டு இருந்த மாடுங்க, ஜோடி எல்லாம் சூப்பராக இருக்குது. ஜோடி மாடுங்க 1.5 சொல்லிட்டு இருக்காங்க. மாடு வேற மாடு நல்லா தரமான மாடு, நல்லா பெரிய மாடு. இங்கே நின்றுட்டு எல்லாமே வந்து ஜவ்வாது மலை மாடு தாங்க ஃபுல்லாக இந்த ஏரியாவில். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாம் அங்கேருந்து வந்த மாடுங்க தான் ஃபுல்லாக. பாருங்க, இதெல்லாம் பாருங்க ரொம்ப ஹைட். நேற்று குந்தாரத்தில் பார்த்தோம், நல்லா ஹைட் ஹைட்டானாங்க. அங்கே இருக்கிற அந்த மேற்கு கணக்கு வந்து நல்லா சரியான ஹைட்டாக இருக்கும். இது வந்து குறிஞ்சிலின மாடுங்க, ஓரளவுக்கு சுமாரான மீடியமான ஹைட்டு தான் இருக்கும். ஆனால் நல்லா உழைக்குங்க, நல்லா தாங்குங்க, நல்லா எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும். அந்த மாதிரி மாடுங்க. ஏர்லாம் வந்து நல்லா ஒரு 10-15 வருஷத்துக்கு வந்து ஓட்டலாங்க. அந்த மாதிரி மாடுங்க வந்து
பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்ப்பாங்க. இப்போ வீட்டில் வளர்க்குற மாடுகள்லாம் நிறைய காட்டில் இருக்கும். ஸோ அப்பப்போ சீசனுக்கு கொண்டு வந்து வேரெல்லாம் ஓட்டிக்குவாங்க, வளர்க்குவாங்க. ஸோ சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை பிடிச்சிட்டு வந்து சேல் பண்ணுவாங்க. காளைக்கன்று ஒன்று பிடிச்சிட்ருக்காங்க, சேலுக்கு நினைக்கிறேன், பேசிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ₹34 சொல்லியிருக்காங்களாம், பேசி வாங்கிக்குவேன். அதே ரேட் இல்லை, ஃபிக்ஸடு இல்லை. இல்லை அப்படி தானே? ஆமாம். சரி சரி. பல் வச்சுருக்கேன், இன்னும் பல்லே வைக்கலைங்க. 34,000ங்க அது. இதெல்லாம் கிடாரியா காளைக்கண்ணா? கிடாரி கண்ணு, கொட்டைக்கண்ணு. பின்னாடி இந்த பார்த்தா சேங்கான மாதிரி இருந்தது. கிடாரி தாங்க. 35,000 வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் பல்லு வைக்கல. ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 45 ரூபாங்க ஜோடி. பல்லுலாம் வச்சிருக்காரு. மீடியமான ஒவ்வொரு மாதிரிங்க கண்ணோட இருக்குது மாடல். கூட கலருங்க, நல்லா அழகாக இருக்கும். பல்லு பல்லு நடாது. 6 பல்லுங்க, கண்ணுக்குட்டியோட இருக்கு. கண்ணுக்குட்டி 6 பல்லோட இருக்கு. 35 ரூபா 40 ரூபா சொல்லுவாங்க. எம்மோ பெரிய வண்டி பாருங்க, லாரி. இதெல்லாம் கேரளாவுக்கு போக வேண்டியதுங்க. செம்ம சைஸுங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 50 உருப்படி நிறுத்தலாங்க, அவ்வளோ பெரிய வண்டி. பெத்த சைஸ் வண்டி. திருப்பத்தூர்லேருந்து திருப்பதி பசுமாடுங்க. அது மெர்ஸெல்லாம் இருக்குது. கண்ணுக்குட்டிங்கெல்லாம் ஒரு 3 கண்ணுக்குட்டி இருக்குது. கலர் உண்டுண்ணா? ஐ ஜாலியாக இருக்கு பழகுது. எத்துக்கிட்டு போகலாமா? நான் வரல, போயிட்டேன். ஏன் மாடு கொடுக்க வரமாட்டேங்குது? திருப்பத்தூர் திருப்பதி கண்ணுக்குட்டி. அவர் கட்ட கொடுத்துரு. மயில கலர் காளை கன்றுங்க வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஒயிட் கலர் அதுவும் வந்து காளை கன்று தாங்க. இன்னொன்று இருக்குங்க, ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்குங்க. சூப்பரான கண்ணுங்க. இங்கே கண்ணு இறக்கும் போதுமே வந்து பார்க்குறது வாங்குறது யார் நல்லா ஒரு தரமாக தான் எடுத்து வருவார். அவர் எடுத்து வந்தாருன்னா ஓரளவுக்கு நல்லா தரமான மடங்களாக தான் கொண்டு வருவார். இந்த 3 கண்ணு தாங்க. எப்படி ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபாய்க்கு மேலே தாங்க சொல்லுவார். போய் ஃபோன் நம்பர் வாங்கி உடனே ராஜா வந்து பார்த்துட்டு ஓடி
நல்லா நல்லா நெஸ்லாக இருக்குதுங்க மாடு. வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. இப்போதான் இறக்குனாங்க, இந்த ரேட்டுன்னு தெரியல. நாற்பத்தஞ்சு சொல்கிறாங்களா? இது அவனா கேட்டு என்ன என்ன ஒன்று வியாபாரம் நாட்டை பார்த்து அவங்க உள்ள கேளுன்றானே அப்படி படுத்து ரூபா சொல்கிற மாதிரி இருக்குது. 40 ரூபாய்க்கு உள்ள இவங்க கேட்குற மாதிரி இருக்குது. மாடு கட்டுப்படி ஆகலை. ரயில் மயில என்ன கல்லு ப்ரோ அது? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி? 90,000. 90. எந்த ஊர் மாடு? இளையநகரம். இங்கே தான் லோக்கல் தாங்க. இளையநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 பேர் 90,000 ரூபா ரேட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே சுற்றி மாட்டை சுற்றி காமிக்கிறேன். ஏர் மாடு தானே ப்ரோ? ஏரெல்லாம் ஓட்டிட்டு இருக்கீங்க. ஏர் மாடு தாங்க. ஒன்று மட்டும் செம்மையாக பார்க்குதுங்க. நம்மளை குறுன்னு பார்க்குது. பாருங்க சேட்டை பண்ண சைட்லேயே பார்க்கணும். நீங்களாம் தம்பி கூட வந்துடுறீங்களா? வியாபாரம் பண்ணல மாட்டை பிடிச்சி நீங்களா? ஆயிடுச்சு. ஓகே தேங்க்யூ. நல்லா கூட வந்திருக்காங்க பார்த்துங்க. வியாபாரிங்க இப்போந்தே வியாபாரம்லாம் கற்றுக்குறாங்க. லீவு இல்லையா இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் வந்து அவங்கெல்லாம் வந்து வியாபாரம் இன்றைக்கி கூட மாட்டு கூட வந்திருக்காங்க. வியாபாரம் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. சந்தையெல்லாம் சுற்றி பார்க்குறானுங்க. ஜாலியாக இருக்காங்க. வண்டி மாடுங்க கிட்டத்தட்ட 1 2 3 4 5 ஜோடி வண்டி மாடு இருக்குங்க. 5 ஜோடி கிட்ட வண்டி மாடு மட்டுமே ஒரு 5 ஜோடி இருக்குதுங்க. பார்க்கலாம் ஒன்றா பார்க்கலாம். இது ஒரு ஜோடிங்க. நம்ம ஹைட்டு இருக்குது. வெள்ளூர் மாடு வாணியம்படி. இங்கே லோக்கல் மாடு. இது என்ன ப்ரைஸ் நான் சொல்லிடுறீங்க? எவ்வளோ சொல்லிடுறீங்க? 140. ஆனால் கடை சேர்ந்துச்சுல? கடை சேர்ந்துருச்சுங்களா? 1,40,000 ரூபா வந்து சொல்லிடுறேன். மாடு வந்து நம்ம ஹைட் இருக்குது. மாடு செம்ம ஹைட்டு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஜோடி வந்துருக்குங்க மாடு. கேமரா தூக்கணும் வந்து அப்படியே அந்த பக்கம் ஓட ஒரு ஜோடி இருக்குது. இதுவும் வண்டி மாடு தாங்க. எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னு தெரியல. ஆந்திரா மாடு மாதிரி இருக்குது. ஒன்று சிங்கிளாக கொண்டு வந்துருக்கீங்கன்னா அந்த பக்கம் ஜோடியாக கொண்டு வந்து இது சிங்கிள். வேறு ஜோடி. இது செம்ம ஹைட்டுங்க. இது நம்மளோட ஹைட்டாக இருக்கும் போல இருக்குது. இது எந்த ஊர்னா? ஆந்திராவா? தமிழ்நாடு? ஆம்பூர் மாடுங்களா? சரி. செம்ம ஹைட்டுங்க. பல்லெல்லாம் கடை. சரிங்க. எவ்வளோ ரேட் நான் சொல்லியிருக்கேன்? 120 சொல்லியிருக்கேன். வண்டி மாடை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் வண்டி மாடு வந்து வாங்க முடியும். ஏன்னா மாடு அந்தளவுக்கு சைஸ் வந்து நல்லா பெரிய சைஸில் இருக்கும், லென்த்தியில் இருக்கும். மாடுங்கள்லாம் அந்தளவுக்கு உழைக்கும். ஏன்னா முதல்ல நம்ம வந்து அதிகமாக போட்டால் தான் இந்த மாதிரி மாடுங்கள்லாம் வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது வந்து சரிப்பல்லு தாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா சரிப்பல்லு மாடு தான் வந்து நல்லா வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 8 பல்லு ஆனால் தான் வந்து வேலையே வந்து நல்லா செய்யும் அப்படின்றத வந்து ஒரு முறை நம்ம ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாப்புல.
ஸோ அது மாதிரி தாங்க மாடு அந்த கண்டிஷன் தாங்க நல்லா ஹைட்டு வெயிட்டு சரியாக இருக்குது இது மாதிரி இங்கே ஒரு ஜோடி இதுவும் நல்லா சரியான சைஸ் மாடு. ஹாய் ஹாய் சொல்லு. இது பார்த்தீங்கன்னா அதே சைஸ் தாங்க, அது என்ன ஹைட்டு இருக்கோ அதே சைஸ் தான் இதுவும் செம்ம சைஸில் ஹைட்டு. இப்போ முகம் பார்த்தீங்கன்னா நல்லா அழுகிய டைப்பில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மோரம் வந்து நல்லா சின்னதாக சிறுத்து இருக்குங்க. இது என்ன ப்ரீடுன்னா வண்டி மாடு தான். இது மேற்கு ப்ரீடு சொல்லுவாங்களா, இது நாட்டுக்கு நாட்டு மாடு தான் தமிழ்நாட்டில் போயிடும். சரி சரி சரி. ஆனால் இந்த ஒரு மாட்டுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இந்த அழுகிய டைப்பில் இருக்குங்க இந்த மோரை அந்த மாதிரி இருக்குதுங்க. அருமையாக இருக்கும். இது எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கேன்? இது வந்து 40 1,40,000 தாங்க சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு தரமான மாடு வாங்கணும்னா 1,00,000க்கு மேலே தான். 1,40,000 1,50,000 இந்த மாதிரி ரேட்டு கொடுத்தா தான் ஒரு நல்ல தரமாக இப்போ கரண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க மாடாக கிடைக்கும். இன்னும் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் வயசான மாடுங்க தான் கிடைக்கும் வண்டி மாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது என்ன ரகம் அப்படின்றது வந்து தெரியல. அதே நாட்டு மாடு தான் சொல்லிட்டாரு. ஆனால் ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு சிங்கிள் மாடு, நல்லா சரியான ஐட்டம். இது எந்த ஊர் மாடு? ஆம்பூர். ஒரே சிங்கிள் மாடு தான் கொண்டு வந்தீங்களா? ஒரு சிங்கிள் மாடுனா எவ்வளோ வாங்கலாம்? 55,000. ஜோடினா 1,00,000க்கு மேலே வரும். சிங்கிள்னா ஒரு 50,000-60,000 இருந்தால் தான் வாங்க முடியும். அது 55,000 சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ப்ரோ. இப்படி ஒரு ஆய் சொல்கிறீங்க ஆல்ரெடி சொன்னேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு இப்போ வீடியோஸ் எப்போ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி போல் ஆக போகுதுங்க. இன்னும் மாடு வந்துட்டு தாங்க இருக்குது. மாடு பாருங்க, இப்போயும் கண்ணுக்குட்டியெல்லாம் பிடிச்சிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. கண்ணுக்குட்டி நல்லா இருக்குதுங்க, கிடாரி கண்ணு.